விவிலியம் அறிவோம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி எசேக்கியேல் அதிகாரம் 38. கடவுளின் கருவியான கோகு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, மெசேக்கு மற்றும் தூபால் இனத்தவர்களின் தலைவனும் மாகோகு நாட்டினனுமான கோகு என்பவனுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கு எதிராக இறைவாக்கு உரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: மெசேக்கு மற்றும் தூபால் இவர்களின் முதன்மை தலைவனாகிய கோகே, நான் உனக்கு எதிராயிருக்கிறேன். நான் உன்னை திருப்பி உன் தாடைகளில் கடிவாளங்கள் பூட்டி முழு போர்க்கவசம் அணிந்த உன்னையும் உன் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் சிறியதும் பெரியதுமான கேடயங்களுடன் கூரிய வாளேந்திய பெரும் படையின் வீரர் யாவரையும் வெளியேற்றுவேன். அவர்களுடன் கேடயமும் தலைச்சீராவும் அணிந்த பாரசீகம், கூசு மற்றும் பூத்து மக்களும் வெளியேறுவர். கோமேர் மற்றும் அதன் அனைத்து படைகளும், தொலை வடக்கு பெத்தொகர்மா மற்றும் அதன் படைகளும், உன்னுடன் இருக்கும் பல மக்களினங்களும் வெளியேறுவர். நீ தயாராயிரு. உன்னுடன் சேர்ந்திருக்கும் கூட்டத்தினரையும் தயாராக இருக்கச் சொல். நீ அவர்களுக்கு தலைமை தாங்குவாய். பல நாட்களுக்கு பின் நீ போரிட அழைக்கப்படுவாய். வாளினின்று விடுபட்டு நீண்ட காலம் பாழாய் கிடந்த இஸ்ரேல் மலைகளில் வேற்றினத்தாரினின்று பெருங்கூட்டமாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட மக்களின் நாட்டை வரப்போகும் ஆண்டுகளில் முற்றுகையிடுவாய். வேற்றினத்தாரிடமிருந்து கூட்டி வரப்பட்ட அவர்களோ இப்போது பாதுகாப்புடன் வாழ்கிறார்கள். நீ புயல் போல் முன்னேறி மேகம் போல் நாட்டை மூடுவாய். நீயும் உன்னுடன் உள்ள அனைத்து படைகளும் உன்னுடன் உள்ள பல மக்களினங்களும் இவ்வாறு செய்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அந்த நாளில் உன் மனத்தில் எண்ணங்கள் எழவே நீ தீய திட்டத்தை தீட்டுவாய். நான் அரணற்ற ஊர்கள் நிறைந்த நாடொன்றை முற்றுகையிடுவேன். அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழும் மக்கள் மீது பாய்வேன். அவர்களுக்கு அரண் இல்லை, அடைக்கும் தாழ் இல்லை, வாயில் கதவும் இல்லை. எனவே நான் பாழிடங்களாயிருந்து குடியிருப்புகளாய் மாறிய இடங்களுக்கும் நாடுகளிலிருந்து கூட்டிச் சேர்க்கப்பட்ட மக்களினத்துக்கும் வளமையான கால்நடைகளும் பொருட்களும் கொண்டு நாட்டின் நடுவில் வாழும் அவர்களுக்கும் எதிராக என் கையை ஓங்கி அவர்களை கொள்ளையடிப்பேன், சூறையாடுவேன் என்று உனக்குள் சொல்லிக் கொள்வாய். சேபா நாட்டினரும் தெதான் நாட்டினரும் தர்சிசு நகர வணிகர்களும் அதன் எல்லா இளம் வீரரும் உன்னிடம் உண்மையாகவே கொள்ளையிட வந்தாயோ? பெருந்திரளான மக்களை சேர்த்து கொண்டு சூறையாட வந்தாயோ? பொன்னையும் வெள்ளியையும் வாரிக்கொண்டு கால்நடைகளை கவர்ந்து கொண்டு மிகுதியான பொருட்களை கொள்ளையிடுமாறு இவ்வாறு செய்தாயோ என கேட்பார்கள். எனவே மானிடா, நீ இறைவாக்குரைத்து கோகுக்கு சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்கள் இஸ்ரேலர் பாதுகாப்பாய் வாழும் நாளை நீ அறிவாயோ? தொலை வடக்கு பகுதிகளிலிருந்து நீ உன்னுடன் இருக்கும் பல மக்களினங்களுடன் வருவாய். நீங்கள் யாவரும் குதிரையில் ஏறிய பெரிய வலிய படைகளாய் வருவீர்கள். நீ என் மக்கள் இஸ்ரேலருக்கு எதிராய் புறப்பட்டு நாட்டை மூடும் மேகம் போல் முற்றுகையிடுவாய். கோகே, இனி வரும் நாட்களில் நான் உன்னை என் நாட்டிற்கு எதிராய் எழும்பச் செய்வேன். நான் மக்களினங்களின் கண்முன்னே என்னை உன் வழியாய் தூயவர் என வெளிப்படுத்தும் போது அவர்கள் நான் யார் என அறிந்து கொள்வர். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் முற்காலத்தில் என் ஊழியர்களாம் இஸ்ரேல் இறைவாக்கினர் வழியாய் எவனை குறித்து பேசினேனோ அவன் நீதானே. அக்காலத்தில் அவர்கள் நான் உன்னை அவர்களுக்கு எதிராய் கூட்டி வருவேன் என பல்லாண்டு இறைவாக்குரைத்தனர். கோகுக்கு கடவுளின் தண்டனை. அந்நாளில் நடப்பது இதுவே: கோகு இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராய் எழும்புகையில் என் கொதிக்கும் சினம் கிளர்ந்தெழும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். என் சினத்திலும் கனல் பறக்கும் சீற்றத்திலும் நான் உரைக்கிறேன். உண்மையாகவே அந்நாளில் இஸ்ரேல் நாட்டில் பெரிய நிலநடுக்கம் உண்டாகும். கடல் வாழ் மீனினமும் வான்வெளி பறவையினமும் காடுவாழ் விலங்கினமும் மண்ணில் ஊறும் எல்லா உயிரினமும் உலகில் வாழும் எல்லா மக்களும் என் முன்னிலையில் நடுங்குவர். மலைகள் சரியும், முகடுகள் சாயும், எல்லா அரண்களும் மண்ணில் விழும். நான் கோகுக்கு எதிராய் என் எல்லா மலைகளிலும்
வாளை வரச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஒவ்வொருவரின் வாளும் தம் தோழருக்கு எதிராய் இருக்கும். நான் அவன் மீது கொள்ளையையும் கொலையையும் அனுப்பி தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். பெருமழையையும் கல் மழையையும் நெருப்பையும் கந்தகத்தையும் அவன் மீதும் அவன் படைகள் மீதும் அவனோடு இருக்கும் எல்லா மக்களினங்கள் மீதும் கொட்டுவேன். இவ்வாறு நான் என் மேன்மையையும் தூய்மையையும் நிலைநாட்டி பல மக்களினங்களின் கண் முன்னால் என்னை வெளிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். அன்பர்களே, இறை வார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.